ராகுவின் வீட்டில் அடியெடுத்து வைக்கும் சுக்கிரன். இனி இந்த 5 ராசிகளுக்கு ராஜயோகம்தான். பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். எப்போதுமே கிரக நிலைகளின் மாற்றங்களும் கிரக பெயர்ச்சிகளும் சில ராசிகளுக்கு பல விதங்களில் நன்மையை தருகின்றன. இதனால் அதுவரை பல துன்பங்களை நெருக்கடிகளை சந்தித்து வந்த அந்த ராசியினருக்கு அதன் பிறகு பொற்காலமாக மாறிவிடுகிறது. ஜோதிடத்தில் சுக்கிரன் செல்வம், காதல், கலை, சுகபோகம் மற்றும் வசதிகளின் காரணியாக கருதப்படுகிறார். சுக்கிரன் நட்சத்திரம் மாறும் போது அதன் விளைவு அனைத்து ராசிகளின் வாழ்விலும் எதிரொலிக்கும். வருகிற பிப்ரவரி 11ஆம் தேதி காலை 8:56 மணிக்கு சுக்கிரன் சதய நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். சதய நட்சத்திரம் கும்பராசியில் அமைந்திருப்பதாலும் இதன் அதிபதி ராகு என்பதாலும் சுக்கிரனின் இடமாற்றம் சில ராசிகளுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அள்ளித்தரப்போகிறது. அந்த ராசிகள் குறித்து இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். மேஷம். மேஷ ராசியின் 11வது வீடான லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்கிறார். இதன் காரணமாக நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும். புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும். நண்பர்கள் மூலம் லாபம் உண்டாகும். சுக்கிரனின் பெயர்ச்சி தன்னம்பிக்கையையும் நிதி வலிமையையும் தரும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகலாம். தொழில் மற்றும் வியாபாரத்திற்கு சாதகமான நேரமாகவும் இருக்கும். சமூகத்தில் அந்தஸ்து உயரும். ரிஷபம். ரிஷபராசியின் 10வது வீடான தொழில் ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிவடையும். தொழில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு தேவையான வசதிகள் கிடைக்கும். புதிய வாகனங்கள், சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். வறுமை நிலை நீங்கி வசதியான வாழ்க்கைக்கு மாறுவார்கள். மிதுனம். மிதுன ராசியின் 9வது வீடான பாக்யஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சரிக்க இருக்கிறார். இதன் காரணமாக அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும். குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். தந்தை வகையில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் அல்லது எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கலாம். இதுவரை இருந்த பொருளாதார சிரமங்கள், நெருக்கடிகள் இனி அப்படியே மாறி வசதியான வாழ்க்கைக்கு வந்து விடுவார்கள். கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரன் பெயர்ச்சி சுப பலன்களை அளிக்க போகிறது. திருமண உறவுகளில் இருந்து வந்த கசப்புகள் நீங்கி இனிமேல் இனிக்கும். குடும்ப உறவுகள் சந்தோஷமாக மாறும். திருமண வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இனி தீர்ந்துவிடும். வேலையில் பாராட்டுக்களும் மரியாதையும் கிடைக்கும். நிதி நிலைமை வலுப்பெறும். அதனால் வறுமை சார்ந்த பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் இருக்காது. கலைத்துறையினருக்கு நன்மைகள் கிடைக்கும். வெற்றிகள் தேடி வரும். கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு சுக்கிர பெயர்ச்சியால் படைப்பாற்றல் அதிகரிக்கும். இதுவரை வெளிப்படாத அவர்களின் திறமைகள் வெளிப்படும். புதிய தொழில் வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும். நீண்ட கால முதலீடுகளை செய்வதற்கு சாதகமான நேரமாகும். காதல் உறவுகள் வலுப்படும். எனவே ராகுவின் வீட்டிற்கு வரும் சுக்கிர பகவானால் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி ஆகிய 5 ராசிக்காரர்களின் வாழ்க்கையும் இனி அதிர்ஷ்டம் மிக்க பொற்காலமாக மாறிவிடும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றனர்.